ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உறவுகள்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு எக் மாஸ் குருமா செஞ்சிடலாம். வடகண்ணு முட்டையை நல்லா கழுகி ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு வேக வைத்திடலாம்டா. அது கூட கொஞ்சம் உப்பு, எண்ணெய் எல்லாம் சேர்த்து வேக போடுவோம். அது எதுக்காக எண்ணெய் ஊற்றுறோன்னா, உரிக்கிறதுக்கு தோல் நல்லா வந்துருண்டாகண்ணே. இந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு எல்லாம் போட்டு அந்த வேக வச்செல்லாம் முட்டையை அதை லைட்டாக கீறி விட்டு அதை நல்லா பிரட்டி எடுத்து வச்சுக்கலாண்டாமா. அடுத்த கடாயில் ஒரு வெங்காயம் போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி தக்காளி இதெல்லாம் போட்டு தேங்காய் கொஞ்சோண்டு கசகசா சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம்டா. நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 4 முந்திரி எல்லாம் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம்டாம்மா. எடுத்துகிட்டு முட்டை நல்லா நம்ம எல்லாம் தாளித்து வைக்கிறோம்ல, தாளித்து வச்சு இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை எடுத்து அதில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம்டா. கொஞ்சம் சிக்கன் பொடி, வரமிளகாத்தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து ஊற்றி முட்டையை நல்லா கொதிக்க வச்சுருவோம். குழம்ப 2 முட்டை உடச்சி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாம்டாகண்ணே. நம்ம பிரட்டி வச்சுருக்கலாடாகண்ணே, அந்த முட்டையை எடுத்து நல்லா அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு லாஸ்ட்டாக மல்லித்தலை போட்டு இறக்கிடுவோம். எக் மாஸ் குருமா ரெடி ஆகிடுச்சுடாகண்ணே. சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.